தமிழ் மொழியின் துயர் தாங்க மறப்பேனா. அந்தந்த நேரத்துல வைங்க. இந்த இடத்துல ஏறாது. அப்படி இந்த இடத்துல ஆங்கில புடிங்கனால நீங்க போய் நீங்க ஆங்கில புடிங்கனால பாட்டுங்க. அப்படியே நான் கேட்க வந்தேன். நான் ஒண்ணு சொல்றேன். என்னன்னு கேட்டா அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவிலையும் ஒரு முக்கியமான விடயத்தோடு தான் உங்களிடம் வந்திருக்கிறேன். அந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு உங்களில் உள்ள உரிமையில், அதாவது நானும் ஒரு தமிழனாக உங்கள் எல்லாரையும் தமிழர்களாக தமிழ் என்ற ஒரு அடையாளத்துக்குள்ள நேசிக்கிறவனாக 2 கோரிக்கைகள் உங்களிடம் இருக்கிறது. ஒன்று ஒரு தனிப்பட்ட கோரிக்கை, அதாவது இந்த தளத்துக்கு வாராக்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் அப்படி செய்யக்க தான் என்னால் இந்த தகவல்களை நிறைய பேருக்கு கொண்டே சேர்க்கலும். என்னென்னு சொன்னால் இந்த சமூக ஊடகங்களில் கூட அந்த நடிகர் அப்படி, இந்த நடிகை அப்படி, இவரும் அவவும் அப்படி, இங்கே பதட்டம் அங்கே பதட்டம், அங்கு பரபரப்பு இங்கு பரபரப்புன்னு சொல்லி தகவல்களை போட்டு குழப்பி சில சுயநல காரணங்களுக்காண்டி லாபம் பார்க்குற சில நபர்களுக்கு மத்தியில் ஒரு சிலர் தான் நடுநிலையோட வடிவாந்த பிரச்சனையை உள்வாங்கி அங்கே நடந்த விஷயங்களை கவனித்து உரியவர்களோட பேசி அது சார்ந்து எல்லா ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்த பதிவுகளை வடிவாக பார்த்துட்டு ஒரு நேரம் கழித்து நடுநிலையாக பதிவுகளை செய்கிறது. அப்படி ஒரு வேலையை தான் என்னால் முடிஞ்ச ஒரு மண்ணளவுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதால் கொஞ்சம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. என்னென்னு சொன்னால் யூடியூப் கூட இந்த சினிமா நடிகர் மேர் அங்கு பதட்டம் இங்கு பதட்டம் இது மாதிரி இந்த கேளிக்கை கூத்துகளும் இது சார்ந்த வீடியோவில் தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், அதாவது பரத்தி விடும். 2வது விடயம், யார் சரி ஒரு பொறுப்புணர்வோடு மக்களை நேசிக்கிற ஒரு குணத்தோடு ஒரு விடயம் ஒன்று நடக்குது, அது எது சார்ந்ததாக இருந்தாலும் அதை பற்றி கதைக்க வந்தால் தயவு செய்து, எனக்கு அர்ச்சுனா ராமநாதனை பிடிக்கும், அதால அவர் சார்ந்த வீடியோவில் தான் பார்ப்பேன். எனக்கு என்பிபி அரசாங்கத்தை பிடிக்கும், அது சார்ந்து மட்டும் பார்ப்பேன். எனக்கு ஸ்ரீதரன் ஐயா அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அல்லது சுமந்திரன் ஐயா இந்த மாதிரி ஆக்களை பிடிக்கும், அவர் சார்ந்து தான் பார்ப்பேன். இந்த மனநிலையை விட்டுட்டு நாங்கள் தமிழாக்கள் தமிழ் சார்ந்த விடயங்கள் அது எந்த வழியில் வந்தாலும் முதல்ல பாருங்கோ, அதுக்கு பிறகு உங்களோட விருப்பு வெறுப்புகள் என்னவோ அதுலேருந்து அதுகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு விஷயம் நடந்தால் குறைஞ்சபட்சம் இந்த தனி நபர் விருப்பு வெறுப்புகளுக்கு வெளியில் தயவு செய்து பாருங்கோ. ஏன்னு சொன்னால் எங்கள் சமூகத்தில் சில விடயங்கள் கட்டமைக்கப்படுது. எப்படி என்று சொன்னால் என்பிபி அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு நிலை ஒன்று இருக்கும், அவை அது சார்ந்து செயற்படுவினோம். இல்லாத இன்னொரு பக்கம் நடக்கும் என்னென்னு சொன்னால் அர்ச்சுனாவால் குழப்பம், அர்ச்சுனா வந்தாலே குழப்பம், இப்படி போட்டு சில விடயங்களை கட்டமைச்சு ஒரு பக்கம் கொண்டு போகிறது. இன்னொரு பக்கம் சினிமா, அந்த நடிகர் வந்தார் இந்த நடிகர் வந்தார், அங்கு பாட்டு கச்சேரி, இந்த நடிகர் பாடினா அல்லது அவர் ஒரு கலை நிகழ்ச்சி செய்தார், இப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு தேவையில்லாத தலைப்புகளுக்கு பின்னால் ஓடுற கூட்டம் இன்னொரு பக்கம். இதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து தமிழ் சார்ந்த விடயம்னு சொல்லி வாங்கோ. எங்களுக்கு பொழுதுபோக்கும் தேவை, சினிமா செய்திகளும் படிக்கணும். ஆனால் அதுகளை அவ்வப்போது நீங்கள் எப்போதுமே கற்றுக்கொள்ளலாம், படிச்சுக்கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்களோட சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை கதைக்கும் போது தயவு செய்து தனி நபர் விருப்பு வெறுப்புகளுக்கு வெளியில் கதையுங்கோ, பாருங்கோ, கேளுங்கோ, உங்களோட கருத்துக்களை பகிருங்கோ. சரி, இப்போ விடயத்துக்கு வருவோம். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்த இந்த டிசிசி கூட்டம், மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டம், இதில் ஏற்பட்ட குழப்பம், அது சார்ந்த வீடியோ பதிவுகள் எல்லாருமே பரப்பி கொண்டிருக்கிறார்கள், பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்திருப்பியல் ஒரு கலவரம் மாதிரி, பதட்டம் மாதிரி, பின்னணி இசையெல்லாம் போட்டு அப்படி இப்படி காட்டி நிறைய சிக்கல்கள் இருந்தது. இப்போ பின்னணி இசை போட்டால் தானே வீடியோவுக்குள்ளே வாரியல், அப்போ அதையும் செய்ய வேண்டி இருக்கிறது. இங்கே எங்கே பிழைச்சி இருக்குது, என்ன சம்பவம், ஏன் இந்த குழப்பம் பண்ணுறதை பற்றி இந்த சின்ன மூளைக்கேட்டின அறிவில் நான் நடந்ததை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சம்பவம் நடந்து இப்போ சில மணி நேரங்கள் ஆகிவிட்டது. நான் ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் தனிநபர்களால் இந்த யூடியூப் நடத்துகிற சகோதரர்களால் நண்பர்களால் எல்லாம் பரப்பப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. நான் கொஞ்சம் நேரம் எடுத்து தான் இந்த பதிவை போடுறேன். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் லங்காஸ்ரீ தொடங்கி ஐபிசி தொடங்கி சமூகம் செய்திகள் தொடங்கி தனிநபர் யூடியூப்கள் தொடங்கி ஃபேஸ்புக் தொடங்கி இந்த மாதிரி இடங்களில் என்னென்ன நோக்கமாக எப்படி இதை பரப்பி இருக்கணும், எப்படி இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி இது செய்தியாக்கப்பட்டிருக்கிறது, மற்றது அர்ச்சுனா ராமநாதன் அவற்றை யூடியூப்பில் போய் அவற்றை தரப்பு நியாயம் என்ன, இதுகள் எல்லாத்தையும் கேட்டு போட்டு தான் நான் இந்த பதிவை போடுறேன். தனிப்பட்ட முறையில் எனக்குள்ள நண்பர்கள்
உறவுகளை கொண்டு கிளிநொச்சியிலேயும் அங்கே இந்த ஒரு சிலர் இதில் பங்கெடுத்தும் இருந்தார்கள். அவையோடு கதைச்சு போட்டு இது எப்படி ஆரம்பித்தது எங்கே முடிஞ்சு பார்த்து போட்டு தான் இந்த கருத்தை போடுறேன். காரணம் என்னென்னு சொன்னால் பார்வையாளரை கூட்டணும், அதாவது இந்த வியூவை கூட்டணும், சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டணும்னு சொல்லி தகவலை தெரியாமல் பார வேகத்துக்கே வீடியோவில் எடுத்து போட்டுக்கொண்டு இருந்தால் நான் எங்களோட சமூகம் ஒரு காலமும் உண்மைகளை தெரிஞ்சு கொள்ளாது. ஒரு சாமானிய தமிழ் மனிதனாக நான் யாரையுமே குறை சொல்லவோ விமர்சிக்கவோ இங்கே விரும்பவில்லை. ஆனால் உள்ளதை நான் உரத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. கடந்த பொது தேர்தலில் மஹிந்த சார்ந்த ஒரு கட்சி வரக்கூடாது, ரணில் சார்ந்த கட்சி வரக்கூடாது, தமிழினத்தை கொண்டு தமிழினத்தை அழிச்சு காலங்காலமாக மெல்ல மெல்ல அழிச்சு அல்லது கொத்து அழிச்சு இப்படி அழிப்புகளை செய்தவை எவைக்கும் இனி எங்களோட மண்ணில் வாய்ப்பு இருக்கக்கூடாது, யாரும் வாக்களிக்க கூடாது என்ற எண்ணத்தில் தேசிய மக்கள் சக்தி, அதாவது மரியாதைக்குரிய இந்நாள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் தலைமையில் வர அந்த என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களியுங்கன்னு சொல்லி அவையை பலப்படுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அல்லது புதுசாக ஒரு அரசு இந்த மண்ணில் அமையணும். காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு தமிழ் நபராக எங்களுக்கு எவ்வளவு தூரம் அதிகாரங்கள் இருக்கிறது, எங்களால் என்னென்ன முடியும், எந்தெந்த இடங்களை மாற்றங்களை செய்யலாம், எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சில இடங்களில் சிலரை ஆதரிக்கணும் என்ற அடிப்படையில் ஆதரவு கொடுத்த ஆக்களில் நானும் ஒருவன். எனக்கு இன்றைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. எந்த ஒரு அரசாங்கமும் புதிதாக வரும்பொழுது 75 ஆண்டுகளாக நடந்த குப்பைகளை சரி செய்யலான்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் சில விடயங்களை நாங்கள் கதைச்சு தான் தீரணும். இன்றைக்கு இந்த கிளிநொச்சியில் நடந்த இந்த கூட்டத்துக்கு வரும், அபிவிருத்தி கூட்டத்துக்கு. இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் சிலருக்கு இப்போ இந்த பிரச்சனை அர்ஜுனா ராமநாதன் அங்கே என்ன கதைச்சார், அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் என்ன கதைத்தார்கள், இளங்குமரன் என்ன கதைச்சார், அங்கே வந்த அதிகாரிகள் என்ன கதைச்சார்கள், அங்கே வந்த போலீஸ் அதிகாரிகள் தங்கட கருத்து எதுன்னு சொல்லிச்சுனமோ. எனக்கு தனிநபர் பிரச்சனை இங்கே கிடையாது. இங்கே ஒரு விஷயம் நாங்கள் கடந்து போகிறோம். அதுக்கு 2 காரணம். ஒன்று, என்பிபி அரசாங்கத்தை நேசிக்கிறவ ஒரு பக்கம் கடந்து போயினம், அர்ஜுனா ராமநாதனை நேசிக்கிறவ அவை ஒரு போக்கில் போயினம் கடந்து கொண்டு சில விடயங்களை. இன்னொரு பக்கம் அர்ஜுனா ராமநாதனை எதிர்க்கிறோம், அவர் போனாலே குழப்பம், அவர் போற இடமெல்லாம் குழப்பம் என்று சொல்லி அவரில் பழிய போட்டு செய்திகளை மழுங்கடிக்கப்பட்டு கொண்டு செய்கிற ஒரு வேலையை ஒரு பக்கம் செய்து கொண்டு போயிடும். எனக்கு அச்சமே இந்த 3வது பிரச்சனையில் தான். இன்றைக்கு அங்கே ஒரு பிரச்சனை பேசப்படுது. அர்ஜுனா ராமநாதன் தந்த முறைப்பாடுகள் அல்லது தனக்கு மக்களால் தரப்பட்ட முறைப்பாடுகளை கதைக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்படித்தான் இந்த விடயம் தொடங்குது. இதுக்குள்ள எங்க பிரச்சனைன்னு சொன்னா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, அது நீங்கள் சுயேட்சையோ அல்லது அரசாங்கத்துல பங்கு கொண்டு இருக்கிறவர்களோ அமைச்சர்களோ, இதுகளுக்கு வெளியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமூக கடமையும் உரிமையும் கேள்வி கேட்கிற பாங்கும் இருக்கணும். 2வது, கண்ணியம் எங்க எதை எப்ப கதைக்கணும்ன்ற ஒரு சிக்கல் ஒன்றும் இருக்கிறது. எனக்கும் தெரியும் சில பிரச்சனைகளை சில இடத்துல தான் கதைக்கணும். ஆனால் இலங்கை தீவை பொறுத்த வரைக்கும் உரிய இடங்கள் அல்லது நிர்வாகங்கள், கட்டமைப்புகள், துறைகள் இருந்தால் கூட அங்க பணிகள் எவ்வாறு நடக்கும், அதுல எவ்வளவு நேர்மைத்தன்மையா நடக்கும், எவ்வளவு வேகமா நடக்கும் என்று எனக்கும் தெரியும். நானும் ஒரு இரட்டை குடியுரிமை பெற்றவனா அங்க நிறைய பிரச்சனைகளை அலைஞ்சு திரிகிறதே எனக்கும் வேலையால் பிழைப்புகளா இருக்கிறது. அப்ப இந்த சிக்கல் சில இடங்கள்ல சில விஷயங்களை கதைக்கணும். பொது இடங்கள்ல உரிய இடங்கள்ல சில தீர்வுகள் எங்களுக்கு வராத பட்சத்துல அதை சில பேர் கண்டுகொள்ளினம் இல்லைன்ற ஒரு சந்தர்ப்பம் இது கேட்க, இந்த மாதிரி கூட்டங்கள்ல சில விஷயங்களை தொடங்குறது கதைக்கிறதுல என்ன பொறுத்தளவுக்கு பிழை கிடையாது. இது எந்த தனிப்பட்ட கருத்து. தயவு செய்து இதுக்கு அர்ஜுனாவுக்கு சொம்படிக்கிறீர்கள் அல்லது அதை பிடிக்கிறீர்கள், அண்டா குண்டா அல்லது ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்களுக்கு ஆதரவாக கதைக்கிறீர்கள், அனுரகுமார் திசாநாயக்க அவர்கிட்ட ஆட்சிக்கு ஆதரவாக கதைக்கிறீர்கள், இந்த தட்டுற வேலையில விட்டுட்டு தயவு செய்து என்ற அன்புக்குரிய மக்கள் இந்த நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. அப்ப இங்க ஒரு பெரும் ஊழல் பிரச்சனை ஒன்று கதைப்பட்டது. அதாவது இந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட சில முயற்சிகளாக இந்த தென்னங்கன்றுகள் வைக்கிறது, அதை வளர்க்கிறது, கச்சான் தோட்டம் மாதிரி அமைச்சு அதுலேருந்து ஒரு வளர்ச்சியை கொண்டாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்த தலைப்புகள் தான் தொடங்கி பேசப்பட்டு கொண்டு வந்தது. இதுக்கு முன்னுக்கு கூட தனிப்பட்ட முறையில் எனக்கே தெரியும், கிளிநொச்சியிலேருந்து சில என்ற உறவுகள் தங்களோட ஃபேஸ்புக் ஊடாக இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் ஊடாக இப்படி ஊழல்கள் சிலதுகள் நடக்குது, அதை கண்ணும் காணாத மாதிரி சில பேர் இருக்கணும் என்று சொல்லி பரவலாக பேசப்பட்டது. நான் இங்கே எல்லாத்துக்கும் இது ஜனாதிபதியின் பிள்ளை, அமைச்சர்கிட்ட பிள்ளை, அவற்ற பிள்ளை, இவற்ற பிள்ளைன்னு நான் கதைக்க வரையில் ஒரு நாட்டை ஆள்றவர் அல்லது ஒரு அமைச்சராக இருக்கிறவர் எவ்வளவு தூரம் ரங்கி அடி வரைக்கும் போகலாம், அவைக்கான பிரச்சனைகள் இருக்கும், அவை பார்க்க வேண்டிய வேலைகள் இருக்கும் என்று சொன்ன விடயத்தையும் நான் உள்வாங்குறேன். ஆனால் அதே நேரம் ஒரு பிரச்சனை ஆக்கள் கதைக்க கொண்டு வந்தால் அதை
கொஞ்சமாவது கேட்கணும். என்னன்னு சொன்னா சில இடங்கள்ல நாங்கள் இதை இப்படி இங்க தான் செய்யலாம்ன்ற ஒரு விதிமுறை இருந்தால் கூட ஒரு மக்களோட நலன் கருதி சில தலைப்புகளை கதைக்க விடலாம். இது என்ற தனிப்பட்ட கருத்து. அப்ப அங்க மக்கள் ஏற்கனவே சில இளம் பிள்ளைகள் எல்லாம் வந்து ஃபேஸ்புக் அதுகள் எல்லாம் போட்டவை தென்னை மரம் வச்சிருக்கோம்னு சொல்லிச்சுனா ஆனா தென்னை மரத்தை காண இல்லை, கச்சான் வச்சான்னு சொல்லிச்சுனா கச்சானை காண இல்லை, அதுக்கு பக்கத்தில் கிரிக்கெட் விளையாடினோம், ஃபுட்பால் விளையாடினோம் என்ற மாதிரிலாம் கதைப்பட்டது. அந்த தலைப்பு தான் இன்றைக்கு பேசப்பட்டது. உண்மைக்கு நான் அறிஞ்ச வரைக்கும் அங்க இந்த மாதிரி விடயங்கள்ல சில தனி நபர்களின் சுயநலத்துக்காக பல ஊழல்கள் நடந்து வருகிறது. அத மக்கள் அல்லது பொது அமைப்புகள் அல்லது நலன் விரும்பிகள் இந்த சமூகத்தை நேசிக்கிறவ வந்து தங்களோட கிராம சேவர்கள் தொடங்கி மாவட்ட பொறுப்பாளர்கள் வரைக்கும் கொண்டு போனால் கூட இதை பார்க்கிறோம், எழுத்து மூலம் தாங்கோ, நாங்கள் சரி பண்றோம், விசாரிக்கிறோம் என்று சொல்லி எழுத்து மூலங்களா வாங்கப்பட்டால் கூட அது சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கையிலும் செய்யப்படவில்லைன்றது உண்மை. இதை நீங்க கிளிநொச்சியில போய் எங்க யாரை விசாரிச்சாலும் உங்களுக்கு சொல்லுவேணும். அப்படி உள்ள பிரச்சனையை பொது வழியில கதைக்கணும், கதைச்சாத்தான் வந்து அதுக்கான தீர்வை நாங்கள் எட்டலாம். ஒரு விடயத்தை என்ற தமிழ் சமூகமும் என்ற உறவுகளும் என்னிலும் வயது உறைந்த தம்பி தங்கைகள் என்னிலும் வயது மூத்தவர்கள் ஒன்றை விளங்கி கொள்ளணும். எங்களுக்கு பிரச்சனை தாரதுக்கு, எங்களை சீரழிக்கிறதுக்கு, எங்களோட இருந்து ஊழல் செய்கிறதுக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டியதை எங்களுக்குள்ளேயே சிலர் தங்களுக்காக மாற்றிக்கொள்ற சில மனுஷ பிறப்புகள் எங்களோட இருக்கின்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஊழலை தமிழாக்கள் அதாவது அதிகாரிகள் மட்டத்தில் மிக சாதாரணமாக பரவலா செய்யணும். அதுக்கு இன்னொன்று அவைக்கு ஒரு அல்லக்கை சில்லக்கை அப்படி வச்சு கொள்றதால வந்து அதாவது நான் ஒரு ஊழல் செய்கிறேன், அதுக்கு வந்து பங்குதாரர், இந்த காவல் தெய்வம், குல தெய்வம், மணி அடிக்கிறவர், பூசாரி, இந்த மாதிரி ஒரு ஒழுங்குற போகுமല്ലോ, இவைக்குள்ளேயும் ஆக்கள் இருக்கிறதால வந்து அதால பலன் பெற்றவன் எதிர வர மாட்டான். ஒரு மக்களோட பிரச்சனை இது பேசப்படணும். எந்த பிரச்சனை இது அர்ச்சுனா ராமநாதன் கதைச்சார் இல்லை இவர் கதைச்சார் அது இல்லை பிரச்சனை. இந்த ஊழல் குற்றச்சாட்டு தனிப்பட்ட முறையில் எனக்கு எதிரையும் இது இருக்கிறது. நானும் கிளிநொச்சிக்கு போய் வந்திருக்கிறேன். இப்போ ஒரு 6 கிழமைக்குள்ள, அதாவது 6 இல்லை 7 கிழமைக்குள்ள கிளிநொச்சிக்கு போய் வந்தேன். வேறொரு சில காரணங்களுக்காக தான் நான் போய் வந்தது. ஆனா அங்க போய் இந்த கதையை நான் நிக்கையே கதைப்பட்ட ஒரு பிரச்சனை உண்டு. அங்க மக்கள் சார்ந்த ஒரு அரசாங்கம், இப்போ உதாரணத்துக்கு அன்றகுமார் திசநாயக்க அவர்களே ஒரு உதவி திட்டத்தை வெளியிட்டா கூட அது ஒரு 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 விழாவை நடக்குது, அங்க ஜனாதிபதி அவர்கள் வருகிறார்கள், அதை தொடக்கி வைக்கிறார்கள், இது நல்ல விஷயம். ஆனா பிரச்சனை எங்க நடக்குதுன்றா அதால அடிமட்ட அல்லது அதால பயனடைய வேண்டியவர்கள் பயனடைகிறார்களா என்றதுதான் கேள்வி. இதுக்கு போய் நான் ஜனாதிபதியை சட்டையை பிடிக்கலாத கழுத்தை பிடிக்கலாத ஐயா நீங்க தொடங்கி வச்ச நீங்கள் அதை சரி பார்த்தீங்களோ அந்த கடமை அமைச்சர் அவைக்கு கீழே உள்ளவையில் இருக்குது. அமைச்சருக்குரிய பணிகளும் விளங்கும். இருந்தாலும் தயவு செய்து இந்த இடங்களுக்கு போய் நீங்களே முறுக்க நேரடியாக முடிஞ்சா விசாரிச்சு போட்டு இந்த மாதிரி கூட்டங்களில் வந்து கதையுங்கோ. ஏனென்றால் சில தலைப்புகளை சில பேர் சில இடங்களில் கொண்டாடுறதுக்கு இன்னொரு காரணம் உரிய இடத்த போய் தீர்வு வருதில்லையான்றதுதான் இந்த பிரச்சனை. உரிய இடத்துக்கு இப்போ நான் தனிப்பட்ட முறையில் எனக்கே சில சிக்கல்கள் இருந்ததுங்கிற ஊரில். ஆனால் அங்கே போனால் என்ன நடக்கும்டா, தம்பி இங்கே வாங்கோ, அதை எழுத்து மூலம் தாங்கோ, நீங்களும் வந்து பரதேசியல் மாதிரி விளங்காத மாதிரி போய் எழுத்து மூலமாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதான். நான் வாய் வழியா ஒன்று சொல்றேன், சரி நடவடிக்கை எடுக்க எழுத்து மூலம் வேணும்னா அதையும் கொடுக்குறேன். ஆனால் எழுத்து மூலம் கொடுத்ததுக்கு பிறகு எத்தனை விடயங்களுக்கு தீர்வு காணப்படுது. மற்றது இன்னொரு பிரச்சனை, சில கள்ளர்கள் எங்களுக்கு மத்தியிலே இருக்கணும். இப்ப நான் ஒரு விஷயத்தை விசாரிக்கணும் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஊழல் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், அந்த ஊழலுக்கான கடிதங்களை அல்ல அதுக்கான கோரிக்கைகளை எப்படி அந்த ஊழல் செய்த அந்த அமைப்பிட்டையோ அல்லது நான் யாரை சந்தேகிக்கணும்னு அவையிட்ட கொடுக்குறது. அப்ப இந்த பிரச்சனைகளும் இருக்குது. அதால தயவு செய்து மக்கள், மரியாதைக்குரிய அமைச்சர், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், இது உண்மைக்கு இப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. தென்னையை காணையில், கச்சான் மரங்களை காணையில், பாலங்கன்னதுல ஊழல், இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. தயவு செய்து நீங்கள் நிலமட்டத்துக்கு போய் அதை கதைச்சு அதுக்கான தீர்வுகளை காணுங்கோ. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ, இதற்கான ஊழல்வாதிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தயவு செய்து எடுங்கோ. எனவே எனது அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, நீங்கள் ஒன்றை மட்டும் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு யாரையும் பிடிக்கட்டும் பிடிக்காம போட்டும், ஒன்றை மட்டும் நான் சொல்றேன். எனக்கும் ஒரு தனி நபராக, ஒரு சாமானியனாக, ஒரு அரசியல்வாதிகளிலோ ஆளுமைகளிலோ தனி நபர் வெறுப்புகள் இருக்கிறது. இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் எங்களுக்கு யாரை பிடிக்குமோ அல்லது யாரை பிடிக்காதோ அவைன்ற பார்வையிலேருந்து தான் இந்த பிரச்சனையில பார்க்குறோம். இந்த பிரச்சனை இங்கே அர்ச்சுனா ராமநாதன், ராமலிங்கம் சந்திரசேகர், இளங்குமரன், ஸ்ரீதரன், இப்படி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது பதவி சார்ந்தவர்கள், உயர் அதிகாரிகள், இவை இல்லை இந்த பிரச்சனை. தலைப்புகள் அவை இல்லை. குற்றத்தை யார் இழைச்சாலும் தண்டிக்கப்படும். அந்த குற்றம் சார்ந்து யார் அந்த விமர்சனத்தை கொண்டு வந்தாலும் காதை கொடுத்து கேளுங்கோ. அதாவது நீங்கள் அமைச்சராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாகரிகமான முறையில் கேளுங்கோ. நீங்கள் வேணுமெண்டா ஆட்களை அனுப்பி அந்த நிலவரங்கள் உண்மையோன்று சொல்லி உறுதி செய்ததுக்கு பிறகு அதுக்கான தீர்வை காண முன்வாருங்கள். அதே மாதிரி எங்களோட உறவுகளும் தயவு செய்து இந்த சினிமா செய்திகள், நாடகங்கள், இதுகளை பார்த்து நீங்கள் பொழுத கழிக்கிற நேரத்தை கொஞ்சம் குறைச்சி கொண்டு இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளையும் கதையுங்கோ. ஊழலை பாருங்கோ. இது யார் கதைச்சது அல்லது யாருக்கு எதிராக கதைச்சதுன்றதை விட்டுட்டு இங்க ஊழல் பேசப்பட்டது, அந்த ஊழல் நீக்கப்பட வேண்டும். ஊழல் செய்தவர்களுக்கு எதிராக
உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும். இதில் யார் யார் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இருக்கணுமோ, யார் யாருக்கு சில விஷயங்கள் போய் சேரணுமோ அது போக இல்லை என்ற பட்சத்தில் இந்த ஊழலுக்கான குற்றத்துக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிற அதே பட்சத்தில் உதவிக்கும் அதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த உறவுகளுக்குரிய நிவாரணங்களும் உரியவர்கள்ட போய் சேர்றதை உறுதி செய்யறதுக்கு எல்லாருமா சேர்ந்து உதவுங்கொண்டு கூறிக்கொண்டு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெள்ளையரின் ஆட்சி என சொல்லி பயன் இல்ல, லாபவரி கூட்டத்துக்கு தோல்நிறங்கள் இல்ல, கிடைச்சத வச்சு அவர் அடிப்பாறை கொள்ள உண்டா நின்ன தவறாயிடினும் விதி விலக்கில்ல. அடிப்பட பிரச்சனை 1000 இருக்குது, அணுகாமல் அப்படியே மறைச்சு கிடக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சி எல்லாம் ஒண்ணு சுத்து மாத்து.